ஆடிப்பெருக்கன்று ரூ. 10 கொடுத்தாவது இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைங்க. மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். வருடம் முழுவதும் பணம் வரும். அதுவும் குறிப்பாக இதில் சொல்லப்பட்டுள்ள ஒரு 2 பொருளை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, இந்த பொருட்கள் தங்கத்திற்கு இணையான பொருள். இந்த பொருளை வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தங்கம் நிறைய சேரும். தங்க ஆபரணமும் செல்வமும் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த பொருட்கள் லக்ஷ்மி கடாட்சம் உள்ள ஒரு பொருட்கள். அது என்ன பொருள், எந்த நேரத்தில் வாங்கணும், எந்த நேரம் மிக சக்தி வாய்ந்த நேரம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் இது. நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு தீபார்த்தனை காட்டிட்டு அதற்கு பிறகு நீங்கள் பயன்படுத்தலாம். தங்கமும் வெள்ளியும் வாங்கின பலன் உங்களுக்கு இந்த 2 பொருள் வாங்கினாவே கிடைக்கும். அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆடி 18 அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம். இந்த ஆடிப்பெருக்கன்று நம்ம செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, நம்ம வாங்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, அது பல மடங்காக பெருகும். அதனால தான் அது ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் மகாலட்சுமி கடாட்சம் உள்ள அந்த பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும்போது நமக்கு பண வருமானமானது பல வழிகளில் சேரும். அந்த வகையில் தங்கம் வாங்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் எல்லாருக்குமே தங்கம் வாங்க முடியுமா? தங்கம் விற்கிற விலையில் சில பேருக்கெல்லாம் குண்டுமணி தங்கம் வாங்குறதே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. அப்போ நம்ம தங்கம் வாங்க முடியலன்னா இந்த 2 பொருளை வாங்கினாவே போதும். ஆடிப்பெருக்கு அப்படின்னா நம்ம நீருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். காவேரி தாய்க்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து அந்த காவேரி கரையில் நம்ம பூஜை வழிபாடுகள் செய்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய பூஜை அறையிலையும் தண்ணீர் வைத்து வழிபாடு செய்யணும். தீபம் ஏற்ற வேண்டும். அதை நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ இதில் தங்கத்திற்கு இணையான பொருள் 2 பொருள், அதையும் மற்ற பொருட்கள் ரூ. 10 கொடுத்து என்னென்ன பொருட்கள் இந்த நாளில் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்திருக்கு. அன்றைய தினம் திங்கட்கிழமை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு 9:13 வரையும் பஞ்சமி திதி இருக்குது. பஞ்சமி அப்படிங்கிறதே ரொம்ப சக்தி வாய்ந்த திதி இல்லையா? வாராகி அம்மனை நம்ம வழிபடுவோம். அன்றைய தினம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7 சந்திர ஓரை. இந்த நேரத்தில் நம்மளால் எல்லா கடைகளும் திறந்திருக்காது. அந்த நேரத்தில் வாங்க முடியாது. வாங்கக்கூடிய பொருட்கள் ஒன்று இருக்குது, அதை அந்த நேரத்தில் வாங்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மதியம் 1 to 2 சந்திர ஓரை, அந்த நேரத்தில் வாங்கலாம். இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய சந்திர ஓரை அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்தது. ஏன் அப்படின்னா இந்த சந்திர பகவானோட அருள் கிடைக்கக்கூடிய ஓரைனா அந்த சந்திர ஓரை தான். சந்திரனோட அருள் இருந்தால் தான் பொன்னும் பொருளும் நமக்கு சேரும். சந்திர ஓரை அப்படிங்கிறது சுப ஓரைகளில் ஒன்று. குரு ஓரை, சுக்கிர ஓரை, அடுத்து சுப ஓரைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர ஓரை தான். இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய சந்திர ஓரை அப்படிங்கிறது மிக அதீத சக்தி வாய்ந்தது. அதுவும் ஆடிப்பெருக்கன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஓரை. இந்த நேரத்தில் வாங்க முடியல அப்படின்னா இரவு 8 to 9 வரும் இல்லையா சந்திர ஓரை, அந்த நேரத்துலையும் வாங்கலாம். நீங்கள் உங்களால் எப்போ முடியுதோ அப்போ வாங்குங்க. ஈவினிங் 3 to 4 குரு ஓரை. இந்த நேரத்தில் தங்கம் வாங்கினாலும் உங்களுக்கு தங்கம் அதிக அளவில் சேரும். அதற்கு அடுத்து ஈவினிங் 6 to 7 சுக்கிர ஓரை. இந்த நேரத்தில் தங்கம் வெள்ளி இதில் சொல்லப்பட்டுள்ள பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். ஆடிப்பெருக்கன்னைக்கு ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 to 9 மணி வரையும் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைக்காதீங்க. யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10:30 மணியில இருந்து 12 மணி வரையும் இருக்குது. அதனால் இந்த நேரத்திலும் இதில் சொல்லப்பட்டுள்ள பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைக்காதீங்க. ஆடிப்பெருக்கன்னைக்கு காவேரியில் போய் பூஜை வழிபாடுகள்லாம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய முறையில் பூஜை அறையில் தண்ணீர் வைங்க. நீங்கள் காவேரி ஆறில் போய் வழிபாடு செய்கிறவங்களா இருந்தாலுமே வீட்டில் பூஜை அறையில் இப்படி வைக்கலாம். தண்ணி ஒரு சுத்தமான சொம்பில் எடுத்துக்குங்க. பித்தளை சொம்பு இல்லை எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். சில்வர் செம்பில் எடுக்கக்கூடாது. வெள்ளி செம்பு இருக்குது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அதில் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்குங்க. அந்த தண்ணியில் குங்குமம் சிறிது போட்டுக்குங்க. அதில் பூக்கள் கொஞ்சம் வச்சு 2 வேப்பிலையோ ஒரு 4 வேப்பிலையோ அதில் போட்டுக்குங்க. இது மாதிரி வச்சுட்டு அதை காவேரியாக பாவித்து அன்றைய தினம் தண்ணியை பூஜை அறையில் வச்சு நெய்வேத்தியமாக பழங்கள் வைத்து வெத்தலை பாக்கு வச்சு வாழைப்பழம் வச்சு பூ வச்சு
நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தர்லாம் காதோல கருகமணி இதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு அன்றைய தினம் வழிபாடு செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யாட்டி கூட இது மட்டுமாவது செய்யுங்க. இந்த முறையில் தண்ணியை வச்சு வழிபாடு செய்யுங்க. தாலி கயிறு மாத்துறவங்களா இருந்தால் அந்த மஞ்சள் கயிறு இதெல்லாம் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வம் பெருகணும் அப்படின்னு நம்ம வாங்கக்கூடிய பொருட்களையும் பூஜை அறையில் வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்றை வச்சு சூடம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு அதற்கு அப்புறம் அந்த பொருட்களை பயன்படுத்துங்க. தங்கமும் வெள்ளியும் வாங்குனீங்க அப்படின்னாலும் அதையும் பூஜை அறையில் வச்சு அதற்கு அப்புறம் வழிபாடு செஞ்ச பிறகு நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இப்படி செய்யும்போது தங்கமும் வெள்ளியும் அதிகமாக நமக்கு சேரும், செல்வம் சேரும். இப்போ நம்ம விசேஷமாக இந்த நாளில் மங்களகரமாக என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அன்றைய தினம் நம்ம 10 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் கல்லுப்பு. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் நிறைந்தது. கடல்ல இருந்து தோன்றியது தான் மகாலட்சுமியும், கல்லுப்பும் கடல்ல இருந்து தோன்றியது தான். கல்லுப்பை வாங்கி வீட்டில் வச்சோம் அப்படின்னா அன்றைய தினம் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்து அதற்கு பிறகு நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிறது தங்கத்திற்கு இணையானது. ஏன் அப்படின்னா இந்த மாங்கல்யத்தில் நம்ம தங்கத்துக்கு பதிலாக வேற எந்த பொருளையும் நம்ம சேர்க்க மாட்டோம். மாங்கல்யம் தங்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு விரலி மஞ்சளை தான் அந்த மாங்கல்யமாக நினச்சி பாவித்து அணிந்து கொள்வார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த விரலி மஞ்சள். அந்த விரலி மஞ்சள் இன்றைய தினம் கட்டாயமாக வாங்குங்க. குரு பகவானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். குருவோட அருள் கிடைச்சது அப்படின்னாவே பொன்னும் பொருளும் சேரும். ஏன்னா குரு பகவான் தான் இந்த தங்கம் அப்படிங்கிற உலோகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான். இந்த விரலி மஞ்சள் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க அடுத்த ஆப்ஷனாக குண்டு மஞ்சள் வச்சுக்கோங்க. குண்டு மஞ்சளும் வாங்கலை அப்படிங்கிறவங்க மஞ்சள் தூள் வாங்கலாம். ஆனால் விரலி மஞ்சள் தான் ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைய தினம் கட்டாயம் நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுமே முதல் வேளையாக கடையில் காசு கொடுத்து 10 ரூபாய்க்கு பேக்கெட் பால் வாங்குங்க. இல்லை ஒரு 6 லிட்டர் பால் வாங்குங்க, 1/4 லிட்டர் பால் வாங்குங்க. ஏன் அப்படின்னா இன்றைய தினம் திங்கட்கிழமை. திங்கள் அப்படின்னாவே அதற்கு அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவானுக்குரிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் மிக மிக விசேஷம். பால், தயிர், இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள். அதனால் இந்த பால்ங்கிறது ரொம்ப ரொம்ப லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பொருள். அதை டெய்லி பால்காரர் ஊற்றிட்டு போகிறாரு பார்த்திங்களா, நமக்கு அது கணக்கு கிடையாது. ஏன்னா நம்ம அவர்கிட்ட காசு கொடுக்க மாட்டோம். நம்ம கடையில் போய் இல்லை அந்த பால்கார்ட்டையே 10 ரூபாயை கொடுத்துட்டு நீங்கள் அதற்கு தகுந்த பால் வாங்கினாலும் சரி. அன்றைய தினம் பால் முதல் செலவாக நீங்கள் பண்ணணும். அடுத்தது நம்ம அன்றைய தினம் வாங்கக்கூடிய ஒரு பொருள் பச்சரிசி. இதுவும் அப்படிதான் சந்திர பகவானுக்குரிய தானியம். திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சந்திரனுக்குரிய பொருளை வாங்கணும் அப்படின்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். சந்திரனோட அருளால் செல்வ சேர்க்கை ஏற்படும். அடுத்தது இன்றைய தினம் நம்ம வாங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் டைமண்ட் கற்கண்டு. இந்த டைமண்ட் கற்கண்டை நம்ம இந்த காமாட்சி விளக்கு ஏற்றும் போது கூட மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும். அதில் ஒரு கல்கண்டை போட்டு நம்ம ஏற்றுவோம். இந்த கல்கண்டுங்கிறது சுக்கிர பகவானுக்கும் உரியது, சந்திர பகவானுக்கும் உரியது. இன்றைய தினம் டைமண்ட் கற்கண்டு இந்த குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்க, அந்த கற்கண்டை 10 ரூபாய்க்கு வாங்கினாலும் போதும். இல்லை அந்த பெரிய கற்கண்டு டைமண்ட் கற்கண்டுனாலும் வாங்கலாம். இது நம்ம வாங்கி பூஜை அறையில் சுவாமிக்கு வச்சு அதில் கொஞ்சோண்டு பிரித்து கூட நீங்கள் நைவேத்தியமாக அந்த கற்கண்டை வைக்கலாம். எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் நம்ம இனிப்பு நைவேத்தியமாக சுவாமிக்கு வைப்போம். இனிப்பை வச்சோம் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான். அதனால் இன்றைய தினம் இந்த கற்கண்டை கட்டாயமாக வாங்குங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வாங்கினாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, உங்கள் வீட்டில் மங்களமும் ஐஸ்வர்யமும் சேரும்.